ஹலோ ரெட்ஸ், நான் ரிஸ்வான். இது உங்கள் ரெட் கார்னர். 25-26 சீசனுக்கான ப்ரீமியர் லீக்கோட பிக்சர்ஸு ரிலீஸ் ஆகிருக்கு. ஆகஸ்ட் 15 வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் கேம் வந்து லிவர்பூலும் போர்மன்த்தும் விளையாடுறாங்க. யுனைட்டடை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 17 வந்து ஃபஸ்ட் கேம் வந்து ஆர்சனலோட விளையாடுறோம் ஓல்ட் ட்ராஃபோர்டில். அதான் நம்மளோட ஃபஸ்ட் கேமு. ஓவராலாக ப்ரீமியர் லீக் ஃபிக்சர்ஸை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு 5 கேமில் வந்து நமக்கு தான் கொஞ்சம் டஃப்பான ஃபிக்சர்ஸாக இருக்குது. ஃபஸ்ட் கேம் வந்து ஆர்சனலோட ஹோமில் விளாண்டுறோம். அப்புறம் ஃபுல்லாக அவை போகிறோம். திரும்ப அப்புறம் பர்ன்லியோட ஹோமில் விளாட்றோம். அப்புறம் சிட்டிக்கு அவை போகிறோம் கேம் வீக் 4லேயே. அப்புறம் கேம் வீக் 5 வந்து செல்சி ஓல்ட் ட்ராஃபோர்ட் வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5 கேமுமே வந்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கேம் வீக் 8ல் லிவர்பூலோட விளாட்றோம். அதுவும் அவையில் தான் விளாட்றோம். கேம் வீக் 12 வந்து ஸ்பர்ஸோட விளாட்றோம். இது மாதிரி பார்க்கும்போது ட்ரெடிஷ்னல் டாப் 6ல் வந்து கேம் வீக் 12லே வந்து நம்ம ஒரு செட் ஆஃப் கேம் வந்து ட்ரெடிஷ்னல் டாப் 6 கூட விளாண்டுறோம். உண்மையிலேயே இயர்லி 5 ஃபிக்சர்ஸ் வந்து உண்மையிலே டஃப்பான ஃபிக்சர்ஸாக தான் தோணுது. ஏன்னா வந்து பிளேயர்ஸ் வந்து இன்னும் ஃபுல் ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க. அதாவது அந்த கேம் ஃபிட்னஸ் இருக்காது பிளேயர்ஸுக்கு. அப்புறம் ஃபர்தராக ட்ரான்ஸ்ஃபரும் ஆன்கோயிங்கில் இருக்கும் இயர்லி ஸ்டேஜஸில். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆர்சனலை ஃபஸ்ட் கேம்லேயே ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் சீசனை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் டஃப் ஃபிக்சர்ஸாக தான் இருக்குது ஃபஸ்ட் 5 கேமும். ஃபர்தராக பார்த்தோம் அப்படின்னாலும் இன்னும் நம்ம வந்து குன்யாவை தவிர வேறு ஒரு சைனிங்கும் பண்ணலை. இது கொஞ்சம் சைனிங் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போக போக வந்து அப்படியே ஸ்லோ ஆகிடுச்சு. பிளேயர்ஸும் நம்ம டார்கெட் பண்ணுற பிளேயர்ஸும் எல்லாருமே வந்து சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால் இருக்கிற கிளப்பாக பார்த்து போயிட்டுருக்குறாங்க. நம்ம தான் ஸ்ட்ரைக்கர் லியம் டிலாப் வந்து சீசன் முடிகிறதுக்கு முன்னாடியே டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் செல்சியோட போய் சைன் பண்ணிட்டார். கொக்கேரஸும் இப்போ வந்து ஆர்சனல் போகிற மாதிரி தான் டாக் போயிட்டுருக்கு. ஒன்றும் ஃபைனல் ஆகலை. இப்படி இருக்கும்போது வேறு அதர் சாய்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா விக்டர் ஓசிமன். அவர் ஃபினான்ஷியலாக நமக்கு ரொம்ப ஹெவியாக இருப்பார். நம்மளால் அவரை வாங்கி அதுக்கப்புறம் அவர் கேட்குற சேலரி கொடுத்து வீக்லி வேஜஸ் கொடுத்து நம்மளால் அக்செப்ட் பண்ணி நம்ம பண்ண முடியுமாங்கிறது தெரியல. சேல்ஸும் நம்ம சைடில் ஸ்லோவாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு 5 ஃபிக்சர்ஸுக்கு நம்ம எவ்வளோ தூரம் ரெடியாக போகிறோங்கிறது உண்மையாகவே கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம ஒன்றும் அஃபிஷியலாக எந்த சேலுமே பண்ணலை. ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த சைடு போயிட்டுருக்குது. இப்போ தான் சான்சோக்கு வந்து வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 30 மில்லியன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கிளப் சைட்லேருந்து. மற்றபடி வேறு எதுவும் மூமெண்ட் இல்லை. அது மாதிரி நெப்போலி வந்து சான்சோவும் டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்ப்போம் ஃப்யூச்சரில் என்ன நடக்குது, யார் சைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நம்மளோட இன்கமிங்ஸும் வந்து இன்னும் எதுவுமே வந்து ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்குது குன்யா தவிர. மற்ற அதுவும் கொஞ்சம் வேகம் எடுக்கணும். ஏன்னா ப்ரீ சீசனுக்கு இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ் தான் இருக்குது. அப்புறம் சீசனுக்கும் வந்து ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு அதிகபட்சம் போனால் இன்னொரு 1.5 மாதம் டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே நம்ம சைனிங்ஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்றது தான். ப்ரீ சீசன் டூர்லேயே வந்து பிளேயர்ஸ் நம்ம வாங்குகிற பிளேயர்ஸ் போய் நம்ம டீமோட மிங்கிள் ஆகி ப்ரீ சீசன் டூரில் ட்ரைனிங் பண்ணி கேம் விளாண்டா தான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அது வந்து லீக்லேயும் நல்லா ஸ்டார்ட் கொடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு 5 ஃபிக்சர்ஸில் வந்து ஓல்ட் ட்ராஃபோர்டில் ஃபஸ்ட் மேட்ச் விளாட்றோம். இது வந்து தொடர்ந்து 9வது சீசனாக வந்து ஒரு ப்ரீமியர் லீக் சைடு வந்து ஓப்பனிங் கேம் வந்து ஹோமில் ஆடுறது வந்து யுனைடெட் மட்டும் தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. அதுவும் ஆர்சனலோட ஆடுறோம் இந்த சீசனு. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஓல்ட் ட்ராஃபோர்ட் வைப்பில் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் கேம் ஆர்சனலில் பீட் பண்ணிவிடும் அப்படின்ட்டு. அடுத்தது வந்து ஃபுல்லாகவே போகிறோம். அதுவும் கொஞ்சம் ட்ரிக்கியான கேம் தான். ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து அவங்க ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த கேமில் வந்து ட்ரா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம்னு எனக்கு தோணுது. அடுத்து மேட்ச் வீக் 3 வந்து பர்ன்லி வந்து இங்கே வராங்க ஓல்ட் ட்ராஃபோர்ட். ஸோ கண்டிப்பாக வின் பண்ணிவிடுவோம், அதில் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அது மாதிரி மேட்ச் வீக் 4 வந்து சிட்டி அவே போகிறோம். அதுவும் கொஞ்சம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸாக அவங்க பிளேயர்ஸை சைன் பண்ணியிருக்க வேகத்தெல்லாம் பார்த்தோம்னா நல்லாவே அட்டாக்கை வந்து அவங்க வந்து நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த சீசனு. ஸோ மேபி லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. செல்சியோட நம்ம வந்து ஹோம் விளாட்றோம்.
அந்த கேம் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம 2 டீமும் விளாண்டோம், யுனைட்டடும் செல்சி அப்படின்ட்டா ட்ரா ஆகுறது தான் வாடிக்கை. ஸோ அந்த கேமும் ட்ரா தான் ஆகுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இப்படி ஓவராலாக வந்து ஃபஸ்ட்டு 5 கேமில் பாசிபிள் 15 பாயிண்ட்ஸில் நம்மளால் 8 பாயிண்ட் எடுத்துட்டாலே பெரிய விஷயந்தான். ஆனால் லாஸ்ட் சீசன் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இயர்லி ஸ்டார்ட் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து பின்னாடி ப்ரெஷர் இல்லாமல் இருக்கலாம். என்னோடய ஹோப் வந்து டீம் நல்லாவே இந்த சீசன் பர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா இல்லைனா அமோரிம்க்கும் வந்து இது ப்ரெஷரு. அப்படியே இந்த அக்டோபருக்குள்ளே வந்து டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா அமோரிமோட ப்ளேஸும் வந்து ஸ்டேபிள் கிடையாது. அவரையும் சேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்படி சீசன் நம்ம ஒவ்வொரு மேனேஜரை சேக் பண்ணிவிட்டு அடுத்த மேனேஜர் எடுத்து வந்து உள்ளே வச்சுட்டு அவரோட சிஸ்டம் படி விளையாட போகிறோம், அதுக்கு பிளேயர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இருந்தான் அப்படின்னா வந்துட்டு கூடிய சீக்கிரம் ரெலகேட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஒரு கிளப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும், ஒரு ஸ்டைல் ஆஃப் பிளே தெரியணும் கிளப்பில். ஸோ பார்ப்போம் ப்ரீ சீசனில் என்ன பண்ணுறாங்க அமோரிம்ன்ட்டு. இயர்லி சீசன்லேயும் வந்துட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பொறுத்து தான் கிளப்பு உள்ள அமோரிமோட ஃப்யூச்சரு இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறது சேலை பொறுத்து தான். சேலும் நல்ல விதமாக பண்ணணும். ஒன்றும் பெரிய மூமெண்ட் எதுவுமே சேல் சைடில் தெரியலை. பர்ச்சேஸும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பிளேயர்ஸை வந்து கரெக்டாக விற்றுட்டு அதுக்கு தகுந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை கரெக்டான பிளேயர்ஸையும் வாங்கணும். நிறைய பேரோட லிங்க்அப்னு சொல்லிட்டு நியூஸஸ் வருது. அதை பற்றிலாம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த ஃபிக்சர்ஸ் வந்ததுனால அதோட ஒரு ரிவ்யூ மாதிரி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் தவறுதலாக இருந்துச்சுன்னா பேசுனதில்லை அப்படின்ட்டா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை மாற்றிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.